நகை கடைய விட பான் புரோக்கர்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இவங்க கிட்ட நம்ம யாருமே மக்கள் வந்து ரிசிப்ட் எதுவும் வாங்குறது கிடையாது. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு பொருள வச்சுட்டு வராங்க. இது ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க். அதேபோல ஹை இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்வாங்க. அத நம்பி இவங்க இது நாளைக்கு இந்த பொருள எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஏன்னா ப்ரூஃபே இவங்க கிட்ட கிடையாது இல்லையா? இதெல்லாம் வந்து ஹியூஜ் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க கேட்ட மாதிரி ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ் அப்டின்னா, நீங்க பேங்க்ஸோ, இல்ல நான் பேங்கிங் ஃபினான்ஸோ, ஈவன் கொஞ்சம் சேஃபான ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க கிட்ட நீங்க பிளெட்ஜ் பண்ணிக்கோங்க. உங்க கோல்ட. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க அன்எத்திக்கல், அன்ஆர்கனைஸ்டான இருக்க பாண்ட்ல போய் பண்றதுக்கு. பேங்க்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா லோன்னா ஒரு பர்சனல் லோன் கூட போயிடுங்க. உங்களுடைய எல்லாமே எல்லாமே ஸ்ட்ரீம்லைன்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லனாக்கா, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் இது மூலியமாவும் லோன் அகைன்ஸ்ட் உங்களுக்கு அ ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப நீங்க அது ரிலேட்டடா லோன்ஸ் எடுத்துக்க முடியும். அப்படி லோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுவும் சேஃப்டி தானே தவிர, நீங்க ஒரு வேல்யூ எடுத்துட்டு போய் பிளெட்ஜ் பண்றத விட, இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சுட்டு டிராவல் பண்றது ஆல்வேஸ் பெஸ்ட்.